டூரிங் டாக்கிஸ் ரசிகர்களுக்கு வணக்கம். வாங்க லென்ஸ் நிகழ்ச்சிக்கு போகலாம். என்னம்மா முதல் கேள்வி? ஜெய்சங்கர் சாரும் லதா மேமும் ஒன்னா நடிச்சிருக்காங்களான்னு லண்டன்ல இருந்து ராஜு கேட்டிருக்காங்க. மக்கள் கலைஞர் ஜெய்சங்கர் லதாவோடு எந்த திரைப்படத்திலும் இணைஞ்சு நடித்ததில்லை. உதயநிதி சார் அவரோட படத்தெல்லாம் கரெக்டா சூஸ் பண்ணாரு. ஏன் அதே மாதிரி அருள்நிதி சார் அவரோட படத்தை கரெக்டா சூஸ் பண்ண மாட்டேங்கிறாங்கன்னு சென்னையில இருந்து சந்தனகுமார் கேட்டிருக்காங்க. அருள்நிதி மேல எதனால இப்படி ஒரு விமர்சனத்தை நீங்க வச்சிருக்கீங்க அப்படின்னு எனக்கு தெரியல. எனக்கு தெரிஞ்சு இன்றைக்குள்ள கதாநாயகர்ல கதை தேர்வுல மிகுந்த கவனம் செலுத்துவராகத்தான் அருள்நிதியை நான் பார்க்குறேன். அதை தாண்டி அவருடைய ஒரு சில படங்கள் தோல்வியடைந்திருக்கலாம். இந்த வெற்றி தோல்வியை பொறுத்த வரைக்கும் இந்த சினிமா உலகத்தில் அது தவிர்க்க முடியாத ஒன்று. ஃப்ரீடம் ஃபைட்டர் பகத்சிங்கோட வாழ்க்கை வரலாற்றை படமா எடுத்திருக்காங்களான்னு கடலாடியிலேருந்து பாலசுப்ரமணியம் கேட்டிருக்காங்க. பகத்சிங் பற்றி தமிழில் எந்த படமும் உருவாகலை. ஆனால் பகத்சிங்கனுடைய வாழ்க்கை வரலாற்றை ஹிந்தியில் ராஜ்குமார் சந்தோஷி படமாக்கியிருந்தார். அதில் அஜய் தேவகன் தான் பகத்சிங்காக நடிச்சிருந்தார். தமிழ் சினிமாவில் பிரகாஷ் ராஜ் சார், ஆனந்த் ராஜ் சார் போன்ற வில்லன்கள்லாம் குறைஞ்சிக்கிட்டே வருவதற்கான காரணம் ஹீரோஸே வில்லனா நடிக்கிறதுனாலேயான கோவையிலிருந்து அக்ஷயா கேட்டிருக்காங்க. தமிழ் சினிமாவிலே பிரகாஷ் ராஜ், ஆனந்த் ராஜ் போன்ற வில்லன் நடிகர்கள் குறைந்து வருவதற்கு நம்முடைய ஹீரோக்களே வில்லன் வேடத்தில் நடிப்பது ஒரு காரணம் அப்படின்னா, இன்னொரு பக்கம் இன்றுள்ள இளம் இயக்குநர்கள் எல்லா திரைப்படங்களையும் புது புது வில்லன்களை பல மாநிலத்திலிருந்து இறக்குமதி செய்வதும் அதுக்கு ஒரு முக்கியமான காரணம். அப்போலாம் 40 வயசுல தான் ஹீரோ டைரக்டர்ஸ்லாம் சினிமா ஃபீல்டில் இன்ட்ரடியூஸ் ஆனாங்க. அது இப்போ சாத்தியமான மதுரையிலேருந்து தர்மராஜா கேட்டிருக்காங்க. இன்றைக்கும் திறமையும் ஆர்வமும் இருந்தால் 40 வயசு என்ன 45 வயசில் கூட ஒருத்தர் நடிகரும் ஆகலாம், இயக்குனரும் ஆகலாம். ரீசெண்ட் டேஸாக தமிழ் சினிமாவில் நிறைய கேமியோ படங்கள் வர்றதுக்கு என்ன காரணமாக இருக்கும்னு தாம்பரம்லேருந்து முத்து கேட்டிருக்காங்க. இப்போதுள்ள பல இளம் இயக்குநர்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு வெற்றி ஒன்று தான் குறிக்கோள். யாரை திரைப்படத்தில் கொண்டு வந்தால் வெற்றி கிடைக்கும் அப்படின்னு அவங்களால தெளிவாக முடிவெடுக்க முடியாதனால தான் இது போன்று பலரை பல மொழிகளில் இருந்தும் கேமியோ ரோல் நடிக்க அழைத்து கொண்டு வருகிறார்கள். ஐஸ்வர்யா ராய் மேம் தமிழ், ஹிந்தின்னு எந்த ஒரு மொழியிலையும் இப்போ படம் நடிக்கிறது இல்லையே, அதுக்கான காரணம் என்னவா இருக்கும்னு தஞ்சாவூர்லேருந்து செல்வா கேட்டிருக்காங்க. ஐஸ்வர்யா ராய் இப்போ குலோப் ஜாமுன் அப்படின்ற ஒரு படத்தில் நடிச்சிட்டு இருக்காங்க. அனுராக் காஷ்யப் தான் அந்த படத்தினுடைய இயக்குனர். இந்த ஆண்டு இறுதிக்குள்ளாக அந்த படத்தை கொண்டு வந்து விட வேண்டும் அப்படின்றது தான் அவருடைய திட்டமாக இருக்கிறது. இளையராஜா சாரோட பாடல்களை அஜித் சாரோட குட் பேட் அக்லி படத்தில் யூஸ் பண்ணனால அவங்க வழக்கு போட்டிருந்தாங்க. இப்போ டியூட் படத்து மேலே அவங்க வழக்கு போட்டிருக்காங்களே, இதை பற்றி உங்கள் கருத்து என்னன்னு கடலூர்லேருந்து சிந்து கேட்டிருக்காங்க. தன்னுடைய பாடல்களை பயன்படுத்துகின்ற பட நிறுவனங்கள் மீது இளையராஜா வழக்கு தொடுக்கிறார் அப்படின்றது எல்லோருக்கும் தெரிந்த விஷயமா இருக்கு. அப்படி இருக்கும்போது இளையராஜாவுடைய பாடலை வைத்துக் கொண்டிருக்கின்ற நிறுவனங்கள்கிட்ட உரிமையை வாங்குகின்ற தயாரிப்பாளர்கள் இளையராஜா கிட்டே அதற்கான உரிமையை வாங்கிட்டாங்கன்னா பிரச்சனை இல்லை. ஏன் அதை செய்ய மாட்டேன்றாங்க அப்படின்னு தான் தெரியல. சித்ரா சார், உங்களுக்கு பிக் பாஸ் நிகழ்ச்சியிலேருந்து அழைப்பு வந்ததாகவும் நீங்கள் அதை மறுத்ததாகவும் நான் ஒரு செய்தி படித்தேன். அது உண்மையா? அப்படி உண்மைனா ஏன் நீங்கள் அதை மறுத்தீங்க? உங்களுக்கு பிக் பாஸ் பிடிக்காதான்னு சேலம்லேருந்து ராம்கி கேட்டிருக்காங்க. அப்படி ஒரு செய்தி எப்போ வந்தது அப்படின்னு எனக்கு தெரியல. நான் அப்படிப்பட்ட ஒரு செய்தியை இது வரைக்கும் பார்க்கல. பிக் பாஸ்லேருந்து எனக்கு அழைப்பு வரல. வந்தாலும் நான் போக மாட்டேன் அப்படின்றத நம்முடைய நிகழ்ச்சியிலேயே பல முறை நான் சொல்லியிருக்கேனே. அருள்நிதி சார் எத்தனை படத்தில் நடிச்சிருக்காங்க? இவர் படம் தயாரிச்சிருக்காங்களான்னு சென்னையிலேருந்து சந்தனகுமார் கேட்டிருக்காங்க. அருள்நிதி இதுவரையிலே 21 படங்களில் நடிச்சிருக்காரு. அதில் ஒரு சில படங்கள் அவருடைய தயாரிப்பு தான். நேரடியாக அருள்நிதி அப்படின்னு பேர் வரலனாலும் அவருடைய தந்தையின் பெயர்லேயே ஒரு சில படங்கள் தயாராகின. நடிகர் விஜய் பாபு இப்போ ஏதாவது திரைப்படங்களில் நடிக்கிறாங்களான்னு கடலாடியிலேருந்து பாலசுப்ரமணியம் கேட்டிருக்காங்க. விஜய் பாபு இப்போ எந்த ஒரு படத்திலும் நடிப்பதாக தெரியல. KGF Part 3 வரதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு காஞ்சிபுரம்லேருந்து அன்பு கேட்டிருக்காங்க. KGF 3 வருவதற்கான வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா KGF 2 திரைப்படத்தை வரைக்கும் வசூலில் மிகப்பெரிய சாதனை செய்த படம் அது. அதனால் KGF 3 கொண்டு வரணும் அப்படின்னு தானே அந்த படத்தினுடைய தயாரிப்பாளர் இயக்குனர்னு நினைப்பாங்க. ரொம்ப நாளாக டூரிங் டாக்கீஸில் வெற்றிமாறன் சாரோட இன்டர்வியூ வராதான்னு சொல்லிட்டு நாங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அரசன் படத்தோட ப்ரொமோஷனுக்காவது நீங்கள் வெற்றிமாறன் சாரை இன்டர்வியூ எடுப்பீங்களான்னு செங்கல்பட்டுலேருந்து கணேஷ் கேட்டிருக்காங்க. நீங்கள் விருப்பப்படுறது மாதிரி அரசன் படத்துடைய ப்ரொமோஷனின் போது டூரிங் டாக்கீஸில் தன்னுடைய பேட்டி இடம்பெறணும் அப்படின்னு வெற்றிமாறனும் விருப்பப்பட்டார் என்றால் நிச்சயமாக அவருடைய பேட்டி இடம்பெற வாய்ப்பு இருக்குது. ரொம்ப நாளாக தமிழ் சினிமாவில் பேய் படங்கள் வரதில்லையே, அதுக்கான காரணம் என்னவா இருக்கும்னு காரைக்குடியிலேருந்து ராம் கேட்டிருக்காங்க. ரொம்ப கவலைப்படாதீங்க. இப்போ 2 பேய் படங்கள் தயாராகி கொண்டிருப்பதாக நான் கேள்விப்பட்டேன். சினிமாவில் பணியாற்ற கார்டு வாங்கணும்னு சொல்கிறாங்களே, அது என்ன கார்டு, எதுக்காக அது வாங்கணும்னு ஸ்ரீஜா கோவையிலேருந்து கேட்டிருக்காங்க. சினிமாவில் இப்போது இருக்கின்ற எல்லா துறைகளுக்கும் தனித்தனி சங்கங்கள் இருக்குது. அந்த சங்கங்களில் அங்கத்தினராக இருந்தால் தான்
திரைப்படங்களிலே பணியாற்ற முடியும். திரைப்பட தொழிலை பொறுத்தவரையிலே திரைப்படங்களை பணியாற்றுவர்களுக்கென்று 23 சங்கங்கள் இப்போது இருக்கின்றன. அந்த சங்கங்களில் சேர்ந்தால் தான் யாராக இருந்தாலும் திரைப்படங்களிலே பணியாற்ற முடியும். அந்த சங்கங்களில் சேரும்போது அந்த சங்கத்தின் உறுப்பினர் அப்படின்ற ஒரு அடையாள கார்டை உங்களுக்கு கொடுப்பாங்க. அந்த கார்டை தான் பொதுவாக திரைப்படங்களை பணியாற்றுவதற்கு கார்டு வேண்டும் என்று எல்லோரும் சொல்கிறார்கள். ராம்கி நிரோஷா வள்ளுவன் வாசுகி மாதிரி இருந்தாங்களே, திடீர்னு அவங்க உறவில் விரிசல் ஏற்படுறதுக்கு என்ன காரணம்னு சென்னையிலேருந்து சந்தனகுமார் கேட்டிருக்காங்க. இப்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேறுபாடு வருவதும் அந்த கருத்து வேறுபாடின் தொடர்பாக அவள் விவாகரத்து பெறுவதும் சர்வ சாதாரணமான ஒரு விஷயமாக தானே இருக்குது. லோகேஷ் கனகராஜ் டைரக்ஷன் வந்து ஆக்டிங் போகிறது நல்லதுன்னு நினைக்கிறீங்களான்னு வேலூர்லேருந்து சாம் கேட்டிருக்காங்க. லோகேஷ் கனகராஜ் எப்படிப்பட்ட ஒரு இயக்குனர் அப்படின்னு உங்களுக்கு தெரியும், எத்தனை வெற்றி படங்களை கொடுத்துருக்கார் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். அப்படிப்பட்ட ஒரு நடிகரானார்னா இதை பற்றியெல்லாம் யோசிக்காமையா நடிகர் ஆவார்? அதுக்குள்ளே ஏதோ ஒரு திட்டம் இருந்து தானே அவர் நடிகர் ஆகிறார். நடிகை ஸ்ரீதேவி மேமோட தங்கச்சி ஸ்ரீலதா அவர்களை நீங்கள் சந்திச்சிருக்கீங்களான்னு மதுரையிலேருந்து ஜோதி கேட்டிருக்காங்க. ஸ்ரீதேவியுடைய தங்கையான லதாவை பலமுறை நான் சந்தித்திருக்கிறேன். 16 வயதில் படத்தை தயாரித்த அம்மன் கிருஷ்ணனுடைய அலுவலகத்துக்கு பக்கத்தில் தான் ஸ்ரீதேவி வீடு இருந்தது. ஸ்ரீதேவியுடைய வீட்டு மாடியில் தான் சாருசித்ரா சீனிவாசன் என்ற தயாரிப்பாளர் தன்னுடைய அலுவலகத்தை வைத்திருந்தார். சாருசித்ரா நிறுவனத்துக்கும் சரி அம்மன் கிரியேஷன்ஸுக்கும் சரி நான் தான் பத்திரிகை தொடர்பாளர். அதனால் அங்கே அடிக்கடி போகக்கூடிய வாய்ப்பு எனக்கு அமைந்தது. அப்போதெல்லாம் லதாவை பலமுறை நான் பார்த்து பேசியிருக்கிறேன். ரீசெண்டாக நரசிம்மரை பற்றி ஒரு படம் ரிலீஸ் ஆகி வசூல் வேட்டையை குவிச்சுது. அதே போல் நம்ம ஊரில் இருக்கிற பாளையத்தம்மன், பொட்டம்மன், மூக்குத்தி அம்மன் என நம்மளும் அனிமேஷன் படங்கள் எடுக்க தொடங்கலாமே, இதை பற்றி உங்கள் கருத்து என்னன்னு போரூர்லேருந்து ராமராஜன் கேட்டிருக்காங்க. நரசிம்மா படத்தினுடைய அசாதாரண வசூலை பார்த்ததுக்கு பின்னால் அப்படி ஒரு படத்தை எடுக்க இங்கே இருக்கவங்க திட்டமிடாமல் இருப்பாங்கன்னு நான் நினைக்கிறீங்க. ஏற்கனவே 2-3 பேர் அப்படி திட்டமிட்டு கொண்டிருப்பதாக கேள்வி. சாந்தி ஃபிலிம்ஸ், ராம்குமார் ஃபிலிம்ஸ் போன்ற தயாரிப்பு நிறுவனங்கள்லாம் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் சாரோட தயாரிப்பு நிறுவனங்களான கடலாடியிலேருந்து பாலசுப்ரமணியம் கேட்டிருக்காங்க. சாந்தி ஃபிலிம்ஸ், ராம்குமார் ஃபிலிம்ஸ் உட்பட பல நிறுவனங்கள் சிவாஜியுடைய குடும்ப உறுப்பினர் பெயரில் இயங்கின. டாலி ஜூம் ஷாட்னா என்ன, அது எப்படி உருவாகுதுன்னு யூஎஸ்ஏலேருந்து ஃப்ராங்க் கேட்டிருக்காங்க. கேமராவை பற்றி நன்கறிந்தவரான பிரபல ஒளிப்பதிவாளர் ராஜ்குமார் உங்களுடைய கேள்விக்கு மிக அழகாக விளக்கத்தை சொல்லியிருக்காரு, பாருங்கள். டாலி ஜூம் இது வந்து வெர்டிகோ எஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. 1970களில் ஆல்ஃபிரட் ஹிச்காக் படத்தில் வெர்டிகோன்ற திரைப்படத்தில் ஒரு ஹீரோ ஒரு டிடெக்டிவ். அவர் உயரமான கட்டடங்களுக்கு மேலே போகும்போது அவருக்கு ஒரு அந்த ஹைட் டிசீனஸ் இருக்கும். ஸோ அது என்ன ஆகுன்னா, அவர் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஒரு ஷாட்டு கீழே பார்க்கும்போது அவருக்கு அந்த தலை சுற்றுற மாதிரியான அந்த மென்டல் ட்ராமாவை உருவாக்கணும். அதுக்காக கண்டுபிடிக்கப்பட்ட டெக்னிக் தான் இந்த டாலி ஜூம். ஸோ இதில் என்னென்னா, ஜூமையும் டாலியும் ஒரே டைமில் யூஸ் பண்ணுறது ஆப்போசிட் வேல. இப்போ ஜூம் இன் பண்ணால் டாலி பேக்கில் போகிறது, டாலி பேக். டாலி இன் போனால் ஜூம் அவுட் பண்ணுறது. ஸோ ஜூம் இன் பண்ணால் என்ன ஆகும், உங்களுக்கு பிக்சர் என்லார்ஜ் ஆகும். டாலி பின்னாடி போச்சுன்னா உங்களுக்கு என்ன ஆகும், பேக்ரவுண்ட் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இது என்ன ஆகும்னா, இது பண்ணும்போது என்ன ஆகுனா, அந்த இடம் பேக்ரவுண்ட் அப்படியே உங்களுக்கு சுருங்கி விரிகிற மாதிரி ஒரு எஃபெக்ட் உருவாக்கும். ஸோ இது ஒரு பெரிய அளவில் இந்த டெக்னிக் பின்னாடி பயன்படுத்த ஆரம்பிச்சது ஃபிலிம் மேக்கர்ஸ் பண்ணாங்க. போல்டர்கீஸ்ட் படத்துலேயும் அதே மாதிரி தான். ஒரு கதாநாயகி ஒரு ஹால்வே இருக்கும், ஓடிக்கிட்டே இருப்பான். ஆனால் அந்த பேக்ரவுண்டு எக்ஸ்டெண்ட் ஆகிட்டு போயிட்டே இருக்கும். அது ஒரு ஹாரர் ஃபிலிம், அதுலேயும் இது பயன்படுத்தினாங்க. ஜாஸ் படத்துலேயும் ரொம்ப திறமையாக இந்த டாலி ஜூம் டெக்னிக் பயன்படுத்தினாங்க. இப்போவும் நிறைய படங்களில் இது பயன்படுத்துகிறாங்க. இதில் முக்கியம் என்னென்னா, டைமிங் ஒரே மாதிரி இருக்கணும், சிங்க் ஆகணும். எந்த அளவுக்கு ஜூம் இன் பண்ணுறோமோ அதே அளவில் டாலி அவுட் பண்ணணும். ஸோ இந்த டெக்னிக் என்னென்னா, கேமராவை ட்ராக்கில் போட்டு அல்ல டாலியில் போட்டு ஜூமும் யூஸ் பண்ணி ரெண்டுமே ஆப்போசிட் வேல பண்ணுறது தான் இந்த டெக்னிக். அடுத்து இன்று ஒரு தகவல். தமிழிலிருந்து சென்று இந்தி படங்களுடைய கொடிகட்டி படந்த நடிகைகளில்
குறிப்பிடத்தகுந்த 2 நடிகைகள், ஒருத்தர் ரேகா, இன்னொருத்தர் ஹேமமாலினி. இந்த 2 பேரையுமே அறிமுகப்படுத்தியிருக்க வேண்டிய நிறுவனம் எது தெரியுமா? மாடர்ன் தியேட்டர்ஸ். அப்படிப்பட்ட வாய்ப்பை மாடர்ன் தியேட்டர்ஸ் நிறுவனம் எப்படி இழந்தது என்பதை பற்றி தான் உங்ககிட்ட நான் இன்றைக்கு சொல்லப் போகிறேன். மாடர்ன் தியேட்டர்ஸ் படங்களிலே தன்னுடைய மகன் நடிக்க வேண்டும் என்ற ஆசையோடு புஷ்பவல்லி தன்னுடைய மகளான ரேகாவை அழைத்து கொண்டு மாடர்ன் தியேட்டர்ஸ் நிறுவனத்துக்கு சென்றிருந்தார். டெஸ்ட்டுக்காக வந்திருந்த ரேகா கிட்ட ஆரம்பத்தில் உதவி இயக்குனர் ஒரு 7-8 கேள்விகளை கேட்டார். அந்த கேள்விக்கெல்லாம் ரேகா ஒழுங்காக பதில் சொன்னார். அதை தொடர்ந்து நல்ல ஸ்டைலாக நடந்து வருவீங்களா, ஸ்டைலாக போஸ் கொடுக்க தெரியுமா அப்படின்ற மாதிரி கொஞ்சம் கிறுக்குத்தனமான கேள்வியில் இந்த உதவி இயக்குனர் கேட்க கோபித்து கொண்டு அந்த ஸ்டூடியோ விட்டே போய்விட்டார் ரேகா. அதன் காரணமாகத்தான் ரேகா மாடர்ன் தியேட்டர்ஸ் படத்தில் நடிக்கலை. அடுத்து மாடர்ன் தியேட்டர்ஸ் படத்தில் நடிப்பதற்காக வாய்ப்பு தேடி வந்தவர் ஹேமமாலினி. அப்போ ஹேமமாலினிக்கு கொஞ்சம் வசதி குறைவு என்று தான் சொல்ல வேண்டும். அதனால் ஒரு டாக்ஸியில் தான் மாடர்ன் தியேட்டர்ஸ் நிறுவனத்துக்கு வந்து இறங்கினார் ஹேமமாலினி. பார்க்க ரொம்ப அழகாக இருப்பார் ஹேமமாலினி. இப்போ இருக்கிறது மாதிரியே அப்பவும் மிக அழகாக இருந்தவர் தான் ஹேமமாலினி. ரொம்ப அழகாக இருந்தாலும் அவருடைய தாடை கொஞ்சம் நீளமாக இருக்குது என்று ராமசுந்தரத்துக்கு பக்கத்தில் இருந்த பல பேர் அபிப்பிராயப்பட்டார்கள். அதன் காரணமாகத்தான் மாடர்ன் தியேட்டர்ஸ் நிறுவனத்தில் நடிக்கின்ற வாய்ப்பை ஹேமமாலினிக்கு அந்த நிறுவனத்துடைய இயக்குனரான ராமசுந்தரம் தரலை. இப்படி தான் 2 அழகான மிகச்சிறந்த நடிகரை அறிமுகப்படுத்துகின்ற வாய்ப்பை இழந்தது மாடர்ன் தியேட்டர்ஸ் நிறுவனம். இத்துடன் இன்றைய லென்ஸ் நிகழ்ச்சி நிறைய பெறுகிறது. மற்றும் அடுத்த லென்ஸ் நிகழ்ச்சியிலே சந்திப்போம். பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் touringtalkies.co.